ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. நேத்து அவங்க போன் பண்ணிருந்தாங்க. நீ லேட்டா வந்ததுனால அப்ப சொல்ல முடியல. யாருமா? அதான் இவள பொண்ணு பார்க்க வந்தாங்களே. என்னமா சொன்னாங்க? ரொம்ப தள்ளி போடாம சீக்கிரமா முகூர்த்தத்தை வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. முடிச்சிடலாமா? இல்லாட்டி அடிச்சிடும் போல இருக்க. அங்க பாருங்க, முறைக்கிற பாருங்க. ஐயோ, முறைக்கிறமா முறைக்கிற. அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் அவ்வளவு சுலபம் இல்லப்பா. நம்ம உமாவை எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க. அவ அழகுக்கு என்ன குறை? எல்லாம் விதி. கடவுள் அவ்வளவு உண்மையா படிச்சுட்டானே. வாயில்லாத ஜீவனுக்காக இறக்கப்படுற இந்த உலகத்துல வாய் பேசாத இவளை கட்டிக்க யாரும் அவ்வளவு சுலபமா வரமாட்டாங்க. ஏதோ அதையும் மீறி ஒரு சம்பந்தம் வந்திருக்குன்னா அது அவளோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆனா அவங்க கேக்குற அளவுக்கு கொடுக்க நமக்கு வசதி இல்லையே. வசதி இல்லைங்கிறது உண்மைதாமா. கல்யாணத்தை முடிச்சிட்டா சரிதானே? வரதட்சணையே 2 லட்சம். அது இல்லாம கல்யாண செலவு வேற. அம்மா, எப்படி இருந்தாலும் நான் இன்டர்நேஷனல் பிளைட்ல பைலட் ஆயிருவோமா? ஆயிட்டேன்னு வச்சுக்க. 2 லட்சம் என்ன 4 லட்சமா இருந்தாலும் கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சிருவோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தானே. சொந்த வீடு கட்டணும்னு சொன்னேன், நடந்துச்சா? இது வரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கும். அம்மா, அன்னைக்கு நிலைமை வேற, இன்னைக்கு நிலைமை வேற. மந்திரி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ரெடியா இரு, எந்த நேரமும் ஆர்டர் வரேன்னு சொல்லிருக்காரு. ஹலோ, அர்ஜுன் ஹியர். மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு டாக் டு மீ. கொடுங்க சார். அம்மா, இப்பதானே சொன்னேன், மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்துதான் போன். ஹலோ, வணக்கம் சார். சரி சார், எப்போ? நான் உடனே வரேன் சார். இப்போ வரேன் சார். தேங்க்யூ சார். அம்மா, மினிஸ்டர் உடனே வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அனைமா ஆர்டர் பர்சனலா கையில கொடுக்கறதுக்காக இருக்கும். இனிமே உமா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.